என்னன்னு எரிக்க போறேன்னு சொன்னீங்க, அவங்க என்னமோ கம்பீரமா நடந்து போறாங்க. டேய், நீ யார் கூடுறா இருக்க? என்கிட்டயா இல்ல அந்த ஜோதி கிட்டயா? உங்ககிட்ட தானே. உங்களை விட்டுட்டு போக முடியுமா? இப்ப என்னென்ன பண்ண போறீங்க? கொஞ்சம் கேப் விடுவோம். அப்போ இப்ப நம்ம ஒண்ணுமே செய்ய போறது இல்லையா? கேப்பு அந்த ஜோதிக்கு மட்டும்தான். அப்படின்னா என் முகத்தை உடைச்சான்ல அந்த சுரேஷ், அவன் முகத்தை நான் உடைக்க வேண்டாம்? ஆமாண்ணே, அவன் முகத்திலேயே 4 குத்து விடணும்னே. அப்பதானே எனக்கும் நிம்மதியா இருக்கும்ண்ணே. யாருக்கு? உனக்கு. அத நான் நம்பணும். இந்த முறையாவது கூட இருப்பியா இல்ல கம்பெனி இருப்பியா? அண்ணே, அது எப்போதாச்சும் நடக்கும்ண்ணே. இந்த முறை பாருங்க, அவனை என்ன பண்றேன்னு தெரியும். ஏண்டா எவ்வளவு தூரம் தேடிட்டு வரோம், எங்கேயுமே கண்ணில் மாட்டலையேடா. நம்ம போ. அண்ணே, என்னடா அங்க பாருங்க. உங்களை அடிச்சவன் நிக்கிறானே. துண்டகுரா, யார்கிட்ட வச்சுக்கிற? எங்க கிட்ட உன் வேலையை காட்ட குத்துறா குத்து. என்ன பண்றா? சுரேஷ் வரானே. சுரேஷ் கையிடுறா. அப்போ இவன் யாரா? ரமேஷ். யாரா நீங்க? டேய் அண்ணே, ஜோதி அக்கா பையன்னு சொன்னதுக்கே உங்களை தூக்கி போட்டு மிதிச்சான். இப்ப அவன் ஃப்ரெண்டு மேலேயே கைய வச்சுட்டீங்க. யாரா நீங்க? டேய் அவ்வளவுதான், நான் கிளம்புறேனே. டேய்